வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல பாடகி திடீரென மரணம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க, யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். நம்பிக்கைக்காக எழுதிய பாடலை அழிவுக்கு பயன்படுத்துவதா? அமெரிக்கா இராணுவத்தின் செயலால் பிரபல பாடகி கேட்டி பெர்ரி கொந்தளிப்பு. பிரபல அமெரிக்கா பாடகியும் பாடலாசிரியமான கேட்டி பெர்ரி ஈரான் மீது அமெரிக்கா இராணுவ தாக்குதல் வீடியோக்களில் தனது புகழ்பெற்ற ஃபயர் ஒர்க் பாடல் பயன்படுத்துவதற்கு தனது கடுமையான எதிர்பார்ப்பை அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பாடகி கேட்டி பெர்ரி சமூக வலைதளங்களில் வேட்டியுள்ள கண்டன பதிவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையின் தாக்குதல் காட்சிகளுடன் 2010 ஆண்டு வெளியானது தனது ஃபயர் ஒர்க் பாடல் இணைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்து போயிருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்த வீடியோவில் தனது பாடலை பயன்படுத்துவது தன்னிடம் எந்தவித அனுமதியும் கோரப்படலை என்றும் இதற்கு தான் எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறாங்க. தனது பாடலின் உண்மையான நோக்கம் குறித்து கேட்டி பெர்ரி குறிப்பிடும்போது, மனிதர்கள் கடுமையான காலங்களில் துயரமான தருணங்களில் அவங்களுக்கு நம்பிக்கையும் மனவெளியும் வரவழைக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் கீதமாக இந்த பாடலை தான் உருவாக்கி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க ஒரு பாடலை போரின் அழிவு மற்றும் வன்முறை காட்சிகளின் பின்னணி இசையமைக்க பயன்படுத்துவது அந்த பாடலின் அடப்பிட நோக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று அவங்க தனது ஆழமான வேதனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா இராணுவத்தின் இந்த செயலுக்கு கேட்டி பெர்ரியின் ரசிகர்கள் மற்றும் உலக அளவில் இசைப்பிரியர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. கேட்டி பெர்ரி தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தி சொன்னதுக்காக இவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் கண்ணீரஞ்சலி புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இராணுவத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா முழுவதும் உயிருடன் இருக்கும்போது என்னை இறந்து போயிட்டதாக என்னுடைய நியாயமான கோரிக்கையில் வைத்தபோது இந்த மாதிரி அவதூறு பருப்போது என் மீது ரொம்பவே நான் வழக்கு தொடர போகிறேன் என்று காட்டமான விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.